தனுஷ் இயக்கி நடித்துள்ள திரைப்படம் இட்லி கடை. நேற்று நடைபெற்ற இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தனுஷ், இப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்தும் இட்லி கடை படம் உருவான விதத்தையும் தன் இளமை காலங்களில் நடந்தவற்றையும் பகிர்ந்திருந்தார். அதில், என்னுடைய 8வது வயதில் நான் என் அம்மா ஊருக்கு சென்றேன். அந்த கிராமத்தில் ஒரு இட்லி கடை இருந்தது. என் குழந்தை பருவத்தின் மிக முக்கியமான கேரக்டர் அந்த இட்லி கடை. எப்படியாவது தினமும் அங்கு இட்லி சாப்பிட வேண்டும் என நினைப்பேன். ஆனால் கையில் காசு இருக்காது. அந்த ஊரில் காலையில் 4 மணிக்கு எழுந்து வயலில் பூ பறிக்க செல்வார்கள். எவ்வளவு பூவோ அதற்கு தகுந்த கூலி. எனவே நானும் என் அக்கா எல்லோரும் காலையில் எழுந்து பூ பறிக்க செல்வோம். அதற்கு கூலியாக 2 ரூபாய் கிடைக்கும். கடைக்கு சென்று உழைத்த காசை கொடுத்து சாப்பிட்ட அந்த இட்லியின் சுவையும் சந்தோஷமும் நிம்மதியும் பெரிய பெரிய உணவகங்களில் சாப்பிட்ட போது கூட கிடைக்கவில்லை என கூறியிருந்தார். இதில் தனுஷ் வறுமை சம்பந்தப்பட்டு கூறிய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர். உங்க அப்பா இயக்குனர் தானே, உனக்கு இட்லி சாப்பிட கூட காசு இல்லையா போன்ற தொனியில் கமெண்ட்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. தனுஷின் குடும்பமும் அவரது அப்பா கஸ்தூரி ராஜா கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களையும் பல இடங்களில் பதிவு செய்து உள்ளனர். நானும் ரவுடிதான் பட சமயத்தில் தனுஷின் உந்தர்பார் நிறுவன யூடியூப் சேனலில் தன் குடும்பம் குறித்து பேசியிருப்பார். அதில், என் அப்பா சின்ன வயதில் ஊரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தார். மில்லில் வேலை செய்தார். வீட்டில் இருந்து மில்லுக்கு பஸ்ஸில் சென்றால் செலவாகும் என மிச்சம் பிடிக்க நடந்தே செல்வார். வீட்டில் 4 குழந்தைகள். எல்லோருக்கும் 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியாது. 1 வேளை சாப்பாடு தான். எனக்கு 6 வயது வரும் வரை வீட்டில் இதுதான் நிலைமை. அப்பா சினிமாவில் முன்னேற ஆரம்பித்த பின்னால் தான் நிலைமை மாறியது என கூறியிருப்பார். இதேபோல் பல வருடங்களுக்கு முன்பு தனுஷ் தங்களுடைய மகன் என ஒரு தம்பதி சொந்தம் கொண்டாடும் செய்திகள் பரவிய சமயத்தில் இயக்குனர் விஷு ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் 1982இல் நான் மணல் கயிறு படம் இயக்கும் போது என்னிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதிலிருந்து பல படங்கள் என்னிடம் அவர் பணியாற்றினார். அந்த கிருஷ்ணமூர்த்தி ராஜ்கிரண் நடிப்பில் என் ராசாவின் மனசிலே படம் இயக்கிய கஸ்தூரி ராஜா. ஆரம்ப காலத்தில் அவர்கள் குடும்பம் கண்ணம்மாப்பேட்டை பகுதியில் வசித்தார்கள். அவர்களின் குழந்தைகளையும் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். அப்போது அவர்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது என கூறியிருப்பார் விஷு. இது மட்டுமின்றி இன்னும் பல சந்தர்ப்பங்களில் கஸ்தூரி ராஜா, தனுஷ், செல்வராகவன் ஆகியோர் தங்கள் குடும்பத்தின் ஆரம்பகால கஷ்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை எதையும் கண்டுகொள்ளாது வெறுமனே இணையத்தில் வெறுப்புகளை பரப்பும் நோக்கில் தனுஷ் மீதான ட்ரோல்கள் பெருகி வருகிறது. ஒரு பக்கம் இத்தகைய போக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கிண்டல் பதிவுகளை குறிப்பிட்டு பலரும் தனுஷுக்கு ஆதரவான வீடியோ ஆதாரங்களையும் பதிவிட்டு வருகின்றனர்.